ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் மட்டனில் வந்து பண்ணுறேன். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. காரம் எதுவும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி அடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் தான். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நான் எண்ணெய் வந்து அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்தளவு வந்து வதங்கி வந்துருச்சு. நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வந்து வதக்கிட்டேன். அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வந்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட புதினா இல்லாதனால நான் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுறலாம். பிரியாணி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பொருள் வந்து போட்ட பின்னாடியும் நல்லா வதங்கின பின்னாடி தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இல்லை உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரெடியாகி வரட்டும். நான் பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த நாராக இருக்கும் பாருங்கள், அந்த பீஸ் எடுக்காதீங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி பீஸாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்ட பின்னாடி அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கும் மட்டன் வந்து வேக வச்சுட்டு குழம்பு எதுவும் செய்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டன் வந்து வேக வச்ச பின்னாடி எடுத்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இது கூடவே அரிசி சேர்த்து நம்ம வந்து ஒரே டைமில் முடிச்சிடலாம். நான் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே வந்து 1 பாட்டாக குழம்பு வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து பையனுக்கு வந்து கறியை வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி வேக வைக்க வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் வந்து குக்கரில் மொத்தமாக வேக வச்சு எடுத்துகிட்டு குழம்பு வைக்க போகிறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது சுக்கா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வேக வச்சதுலேருந்து ஒரு 4 பீஸ் இதில் எடுத்து சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே அரிசி சேர்த்து ஒரே தடவையில் வந்து முடிச்சிடலாம். ஸோ நானும் வந்து அந்த மாதிரி பண்ணினனால இப்போ இதில் கறியாகவே சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மூடி விசில் போட்டு வேக விட்டுறலாங்க. உங்கள் குக்கரில் வந்து இந்த கறி எந்தளவுக்கு வேகுமோ அப்படி வேக வச்சுருங்க. என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா கறி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். 2-3 விசில்லே வெந்துடும். கறி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா விசில் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கறி நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அரிசி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வைப்போம். வச்சுட்டு தம்மில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஸோ ஆல்ரெடி தண்ணி இருக்குது. தண்ணி வந்து உங்களுக்கு கண்ணால் பார்த்தே அளவு வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணியை தனியாக வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அளந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் அரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி, அப்புறம் அவன் இடையில பசிக்குதுன்னு சொல்லி கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி நான் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தாலே அளவு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே அளந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பின்னாடி அடுத்து மூடி போட்டு மூடிடலாம். நீங்கள் லெமன் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்த்ததே கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கனால நான் லெமன் சேர்க்கலை. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சுட்டேங்க. 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக தயாராக இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா சரியாக இருந்துச்சு, அடி பிடிக்கல, கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து இது லைட்டாக வந்து இது மேலே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து இந்த பாத்திரத்தில் எடுக்காமல் அப்படியே வந்து இந்த மாதிரி சும்மா இப்படி மூடிட்டு எடுத்து வச்சுருவேன். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நான் என்னோடய குழந்தைக்கு வந்து ஊட்டுறேன். ஸோ இந்த காரம் இருந்துச்சுன்னா அது நான்வெஜ்ஜுக்கும் அதுக்கும் அவங்க வந்து விரும்பி வந்து சாப்பிட்டுப்பாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி இல்லை பன்னீரில் செய்கிறதா இருந்தாலும் சரி, சோயா சங்க்ஸில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.